ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஓடி ஸ்டாண்டர்டைசேஷன். ஐஓடி ஸ்டாண்டர்டைசேஷன்னா என்ன, அது என்ன எப்படிலாம் ஒரு ப்ராசஸ் ஆகுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ ஒரு டேட்டா வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும், ப்ராசஸ் பண்ணணுன்னா அது எப்படி இருக்கணும்னா ட்ரான்ஸ்ஃபர்டாக இருக்கணும். ஒரு டேட்டாவை நம்ம இப்போ நம்ம மேனேஜ் பண்ணுவோம், ப்ராசஸ் பண்ணுவோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், அண்ட் தென் ஸ்டோர் பண்ணுவோம். இதெல்லாம் எப்படி இருக்குன்னா செக்யூர்லாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, மேனேஜ் பண்ணுறது, ப்ராசஸ் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டைஸாக இருக்கணும், இன்டர்ஆப்ரபிலிட்டியாக இருக்கணும், டிவைசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு எல்லாமே நடக்கணும். இதெல்லாம் நடந்தால் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ இந்த ஸ்டாண்டர்ட்ஸோட யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஆப்ரபிள் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷன்ஸ்க்காக நிறையா இப்போ ஏதாவது நியூ ஏரியாஸில் மார்க்கெட்டில் இது வந்து நம்ம வந்து ஃபுல்ஃபில் இந்த ஐஓடி வரணும்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அதோட ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக சொல்லணும், குவாலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது தான். இப்போ இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 5 காம்போனன்ட்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா சென்சார்ஸ் இருக்குது, நெட்வொர்க்ஸ் இருக்குது, ஸ்டாண்டர்ட்ஸ், இன்டெலிஜென்ட் அனலைசஸ் அண்ட் இன்டெலிஜென்ட் ஆக்ஷன்ஸ். இதான் பார்த்தீங்கன்னா 5 காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்டைசேஷன். ஸ்டாண்டர்டைசேஷனாலும் இஷ்யூஸ்னாலும் நம்ம இதே கொஷினை நம்ம வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். இப்போ சென்சார்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 2 டைப்ஸ் ஆஃப் சென்சார்ஸ் இருக்குது. ஆக்டிவ் சென்சார் அண்ட் பாசிவ் சென்சார் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் ஆஃப் சென்சார்ஸ் இருக்குது. இப்போ இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்ட் டெக்னாலஜிக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த சென்சார் வந்து சீப்பராக இருக்குது, ஸ்மார்ட்டராக இருக்குது, அண்ட் தென் ஸ்மாலராக இருக்குது. இப்போ சென்சார் யூஸ் பண்ணோன்னா ரேட்டும் கம்மியாக இருக்கும், சின்ன சைஸில் இருக்கும், ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணோம் இல்லையா. அப்போ வந்து ஒரு ஸ்டாண்டர்டைசேஷனாக இருக்கணும்னா அதுக்கு முக்கியமாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், சென்சார்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த சென்சார்ஸில் வந்து அட்வான்டேஜஸ் இருந்தாலும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, பவர் கன்சப்ஷன் வரும், இதில் வரும் இந்த சென்சார் யூஸ் பண்ணும்போது. ஆனால் செக்யூரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இன்டர்ஆப்ரபிலிட்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சிங் அந்த சென்சார் யூஸ் பண்ணுறதுனால. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க்ஸு. ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கணும்னா நம்ம அகைன் என்ன சொல்லுவோம், நெட்வொர்க் சொல்லுவோம். இது வந்து செகண்ட் காம்போனன்ட் பார்த்திங்கன்னா ஐஓடி ஸ்டாண்டர்டைசேஷனில் செகண்ட் வந்து நெட்வொர்க்னால் தெரியும் இல்லையா. இப்போ ஒரு சென்சார் யூஸ் பண்ணுறோன்னா ஒரு டேட்டாவை யூஸ் பண்ணுறோன்னா அது வந்து நம்ம ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணோன்னா அதுக்கு நம்ம கண்டிப்பாக நமக்கு என்ன தேவை, நெட்வொர்க்ஸ் வந்து தேவை. அந்த நெட்வொர்க்ஸ் எதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கோம், டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா ரவுட்டர்ஸ், பிரிட்ஜஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா அனதர் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வைஃபை, ப்ளூடூத், லோ பவர் வைஃபை எக்ஸெட்ரா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட்ஸு. தேர்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் மீன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணுறது, கலெக்ட் பண்ணுறது எல்லாமே எதில் வரும்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டாண்டர்ட்ஸில் தான் நமக்கு வந்து வரும். இப்போ ஸ்டாண்டர்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் என்னென்னா அக்ரிகேஷன் ப்ராசஸ் டெக்னாலஜி ஸ்டாண்டர்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணிடுவோம், நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும் இல்லையா, எந்த டைப் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுறோம், அண்ட் தென் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ், டேட்டா அக்ரிகேஷன்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸு. இது வந்து அக்ரிகேஷன் ப்ராசஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது ரெகுலேட்டரி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியை பேஸ் பண்ணியிருக்கும், டேட்டாவோட ப்ரைவசியை பேஸ் பண்ணி இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி ஸ்டாண்டர்ட்ஸு. ஒன்று வந்து என்ன மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுறோம், இன்னும் வந்து செக்யூரிட்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறோம். இப்போ இதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுல நமக்கு வந்து இஷ்யூஸ் வரும். அன்ஸ்ட்ரக்சர்ஸ் மீன்ஸ் ஆடியோ, வீடியோ அந்த மாதிரி டேட்டா இருக்குது இல்லையா, அந்த மாதிரி டேட்டாவை நம்ம ஹேண்டில் பண்ணும் போது இதில் வந்து சேலஞ்சஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவேட்டி இஷ்யூஸ் அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து சேலஞ்சிங்காக தான் இருக்கும். டேட்டா மார்க்கெட்ஸில் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேலஞ்சஸை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்னு பார்க்க போகிறோன்னா இன்டெலிஜென்ட் அனலைசஸ். இதான் பார்த்திங்கன்னா ஐஓடி இம்ப்ளிமெண்டேஷனில் 4th ஸ்டேஜ் வந்து பார்க்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டேட்டா அனலைசஸ் இருக்கு இல்லையா, அனலைசஸ் மீன்ஸ் என்னது, ஒரு டேட்டா எப்படிலாம் போகுது, எப்படிலாம் ஃப்ளோ ஆகுது, எங்கெல்லாம் போகுது அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா டேட்டா அனலைசஸ். இந்த டேட்டா அனலைசஸ் டெக்னாலஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி டெக்னாலஜிஸ் நம்ம அனலைசஸ்க்காக காகினேட்டிவ் டெக்னாலஜிஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். எதுக்காக டேட்டா அனலைஸ் பண்ணுறது
பண்ணுறதுக்காக. இதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நமக்கு சேலஞ்சஸ் இருக்குது. என்னென்னா இன்அக்யூரேட் அனலைசஸ் வந்துருச்சுன்னா சில நேரத்தில் டேட்டா தான் தப்பாக கொடுத்துட்டோம்னா நமக்கு என்ன வரும், கரெக்டான அக்யூரேட்டான டேட்டா வராது. அப்போ என்ன ஆகும், நம்ம அனலைசஸே மொத்தமே மாறிடும். ஒரு இடத்துல டேட்டா மாறினா கூட நம்ம ஃபுல் அனலைசஸுமே நமக்கு வந்து மாறிடும். அது மட்டும் இல்லாமல் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ரியல் டைம் டேட்டாவும் மேனேஜ் பண்ணலன்னு நமக்கு நிறைய சேலஞ்சஸ் வந்து இதில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் ஆக்ஷன்ஸை வந்து எப்படிலாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷின் டு மெஷின் ஒரு மெஷின்லேருந்து இன்னொரு மெஷின் போகிறது, அண்ட் தென் மெஷின் டு ஹியூமன் 2 இருக்குது இன்டர்ஃபேஸஸ்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி டெக்னாலஜிஸ் இந்த அட்வான்ஸ்மெண்ட் டெக்னாலஜிஸ் இந்த மெஷின் டு மெஷின் அண்ட் மெஷின் டு ஹியூமனுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஐ அண்ட் யூஎக்ஸ் டெக்னாலஜிஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் எந்த மாதிரி சேலஞ்சஸ் நமக்கு வந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன்ஸில் அன்பிரடிக்டபிள் சுச்சுவேஷன்ஸ், இன்ஃபார்மேஷன் செக்யூரிட்டி, அதாவது நமக்கு எதிர்பார்க்காம சுச்சுவேஷன் வந்து வந்துடும் சில நேரத்தில். ஏன்னா மெஷின்ஸ் தான் இல்லையா, மெஷின்ஸு சில நேரத்தில் வந்து நம்ம கன்ஃபியூஷன் பண்ணி விட்டுரும். அண்ட் தென் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியில் நமக்கு வந்து சேலஞ்சஸ் இருக்குது. ப்ரைவேசியை மெயின்டைன் பண்ணுறதுலையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் நமக்கு சேலஞ்சஸாக இருக்குது. இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐஓடி ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் இட்ஸ் சேலஞ்சஸ் அப்படின்னு கேட்டால் நீங்கள் இது மட்டுமே எழுதுனா போதும், ஏன்னா இதுவே எனஃப் தான். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.